Hi all, welcome back to நம்ம வீட்டு cricket. So last videoல நீங்க பார்த்திருப்பீங்க how top order batsman gonna set our match for 2026 எப்படி வந்து அவங்க எடுத்து போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். Next என்னதான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பவராக ஹிட்னாலும் இந்த ஃபினிஷர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க தான் வந்து கேமை எடுத்து போகிறாங்க டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ வி ஹாவ் சம் ஃபியூ செட் ஆஃப் பேட்டர்ஸ், ஓரளவுக்கு நல்லா ஆர்டர் பேட்டர்ஸ், பவர் ஹிட்டிங்கும் இருக்குது. பட் அந்த ஃபினிஷிங் ரோல் யார் பண்ணுவா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விக்குறி. ஸோ லெட்ஸ் ஓகே டீட்டெயில் அனாலிசிஸ். இந்த டீம்னால டிஃபெண்ட் பண்ண முடியுமா, 200+ அடிக்க முடியுமா, பவர் ஹிட்டிங் இருக்கா, இல்லை பவுலிங்க்கும் கொஞ்சம் லைக் யூஸ்ஃபுல் ஹவர்ஸ் போடுவாங்களாங்கிறத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ஸ்ட்ரைட். லக்ஷ்மன், நீங்க சொல்லுங்க, லைக் who gonna take this game up to finishing? Yeah, so welcome back again viewers. So இதுல வந்து மிடில் ஆர்டர்னு வரும்போது I want to add some key things. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் ஹவு ஹி மிஸ்ட் அவுட் இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்து. ஏன்னா எந்த ஐபிஎல் டீம் எடுத்தாலும் ஃபைனல் கொண்டு போற அளவுக்கு திறமை இருக்கு. மல்டிபிள் டீம்ஸ் ஐஎஸ் brought to ஃபைனல்ஸ். கேகேஆர், அப்புறம் இப்போ வந்து கேகேஆர் வின் பண்ண வச்சாரு சூப்பரா. அப்கோர்ஸ் அதுல வந்து அவர் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, ஏன்னா அவர் பேட்டிங்கே கிடைக்கல. மீதி எல்லாம் சுனில் நாராயண் அவங்க எல்லாம் சால்ட்டே முடிச்சிட்டாங்க. பட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து யங் டீமை எடுத்துன்னு போயிட்டு சூப்பரா கான்ட்ரிபியூட்டர் செமிஃபைனல் நம்ம பார்த்தோம். அந்த மும்பையோட பும்ராவெல்லாம் எப்படி ஆடினாரு, அந்த யார்கர் போட்ட பால அப்படியே அழகா தேர்ட் மேன் மூலமா திருப்பி விட்டு சூப்பர் நாக் அது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்ரேயஸ் ஐயருமே என்ன பண்ணோம்னு யாருக்குமே தெரியாது. அவர் வந்து லைனப் உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணோம்னு யாரு நோபடி நோஸ். அவர் வருவாங்கன்னு வரவே மாட்டாருன்னு தான் நம்ம சொல்லிடலாம், இப்பவே சொல்லிடலாம் அவர் வரமாட்டாருன்னு. அது வந்து அன்பிலீவபிள் செலக்ஷன். ஏன்னா நான் என்னோட டீம்ல வந்து ஐயோட புட் ஸ்ரேயஸ் ஐயர், ஷுவர்லி மிடில் ஆர்டர்ல ஐயோட புட் ஸ்ரேயஸ் ஐயர். இது வந்து திஸ் இஸ் a ஹியூஜ் மிஸ் இந்தியா நிஜமாவே. ஸோ அது ஒரு ரிலையபிலிட்டி. ஸ்பின் டெவாஸ்டேட்டர், ஸ்பின்னை போட்டு மர்டர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டால் மேன், அப்படியே அவன் ராம் காட்டுற மாதிரி டங்கு 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 ஸ்ட்ரெயிட்ல விட்டாரா எங்கேயோ பறக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதெல்லாம் they are going to miss heavily. ஸோ ஓகே, இப்போ இந்த இருக்கிற ஸ்குவாட்ல வந்து நம்ம பார்ப்போம் யாரெல்லாம் இதுன்னு. ஸோ என்னோட நம்பர் 4 வந்து அகைன் இதெல்லாம் வந்து நோ பிரைனஸ். சூரியகுமார் யாதவ் கேப்டன் வில் பி நம்பர் 4. இன்னைக்கு நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஷூட் பண்ணும்போது யூஎஸ்ஏவோட ஒரு சூப்பர் நாக் 84 சொல்லலாம். எல்லாரும் யூஎஸ்ஏவோட தானே அப்படின்னா, அந்த யூஎஸ்ஏவோட தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காம இருந்தாருன்னா டீம் சொதப்பிருக்கும். we would have got all out for 100 or 110. மோஸ்ட் லைக்லி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. யூஎஸ்ஏவோட ஈஸிலி சேஸ்ட் அந்த 110 அதெல்லாம். ஸோ அது வந்து க்ரூஷியல் நாட். ஸ்கை இஸ் அ நோ பிரைனர். ஸோ இப்போதான் ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபார்ம்ல இல்லாமையே எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பைலேட்டர்ஸ்ல ரீசெண்டான்னு நமக்கு தெரியும். இப்போ அவரும் ஃபார்ம் கொண்டாரு. ஃபார்ம்ல இல்லாத ஒரே பேட்ஸ்மேன் அவரும் இஸ் இன் டாப் ஃபார்ம். லாஸ்ட் 5 மேட்ச்ல 60, 30, அப்புறம் ஒரு 8 வந்தது, இப்போ ஒரு 84, எல்லாம் இஸ் வெல் செட். ஸோ தட் இஸ் அ பிக் பிளஸ் ஃபார் இந்தியா. கேப்டன்ஸ் நாக் ஆடக்கூடிய அளவுக்கு எஸ் கம்பேக்ட் ஃபார்ம். தட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ நம்பர் 4 வந்து ஸ்கை. நம்பர் 5 அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈஸி டிசிஷன். ஹர்திக் பாண்டியா தான் நம்பர் 5. ஸோ ஏன்னா ஹர்திக் பாண்டி இப்போ வந்து மீதி டீம்ஸ் மும்பை மாதிரி டீம்லாம் யூஸ் பிளேயிங் ஏர்லி டேஸ் 6th அப்படிலாம் ஆடி இருந்தார். பட் இந்த டீம்ல ஐடியல் நம்பர் 5. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டா ஹர்திக் பாண்டியோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேம் கவனிக்கிறேன். வந்தோன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வந்த பால்லேருந்து ஸ்டார்ட்ஸ் மசாக்கரிங். ஸோ அது வந்து ஒரு பிக் ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹர்திக் பாண்டியா வர பொசிஷனை வந்து இந்தியன் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு நம்பர் 5ன்றதுனால யூ வில் பி கமிங் அட் 12th ஓவர் 13th ஓவர் அந்த மாதிரி டைம்ல. ஸோ செட்டில் ஆகாம அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஹர்திக் பாண்டியா சூப்பரா பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து இஃப் யூ கிளிக்ஸ் அப்படின்னா 30 ball 60 இஸ் வெல் ஆன் த கார்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பிளேயர். பியூட்டிஃபுல் பேட்டிங் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ ஐ வில் பே நம்பர் 5. நம்பர் 6ல வந்து நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் முன்னாடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்லியிருக்கேன், சிவம் துபே என்னோட 11ல ஆட மாட்டான் அப்படின்னு ஐ வாஸ் டெல்லிங் ப்ரீவியஸ்லி. பட் இப்போ வந்து ஐ சேஞ்ச் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ வந்து கொடுத்த மேட்சஸ் எல்லாம் ESP பெர்ஃபார்மிங் டீசென்ட்லி. அதாவது பேட்டிங்ல வந்து கிடைச்சா அவர் கிடைக்கிற சான்ஸே வந்து லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் தான். அதாவது ஒரு 20 of 10 அப்படி அடிச்சிடுறாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா பார்த்தோம் நியூசிலாண்டோட 4th T20 அவுட்ஸ்டாண்டிங் நாக். ஆல்மோஸ்ட் ஒன் தம். அவர் ரன் அவுட் ஆயிட்டார் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. அது இல்லைன்னா ப்ராபப்லி திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். அந்த மாதிரி சூப்பரா வெறித்தனமா ஆடிந்தார்.
ஸ்பின்னை தான் அடிப்பாருன்னு பார்த்தா இப்போ பாசிட்டிவ் ஓவர் அடிக்க தொடங்கிட்டார். ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ என்னோட நம்பர் 6 வில் பி தூபே. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ரொமோட் ஸ்லைட்லி நம்பர்ஸா. இப்போ தூபே வந்து ஆர்எஸ் போன வீடியோவில் சொல்லியிருந்தான் கம்பீரோட கோட்டால வந்து இஷ்டத்துக்கு மாத்துறாங்க பிளே ஆடுற எங்கெங்கயோ தள்ளுறாங்கன்னு. தூபே ஒரு காலத்து நம்பர் 3 ஆடி இருந்தான் ஒரு ஸ்டேஜ்ல, அப்புறம் நம்பர் 8க்கு போனான் ஒரு மேட்ச்ல, அப்புறம் நம்பர் 6ல ஆடினா, நம்பர் 4 எல்லாத்தையும் ஆட்டான். ஸோ அந்த மாதிரி பிளேயர். பட் என்னோட லைன் அப் வந்து ஐ வில் ஃபிக்ஸ் திஸ் திங். ஸோ நம்பர் 6ல தூபே, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஃபினிஷிங்ல இருக்கிறது, தட் இஸ் அ பிளஸ். அண்ட் இஸ் இம்ப்ரூவ் லாட். போலிங்ல லக் இருக்கு. அதாவது வந்து அப்படியே தூக்கி போடுறாரு, அழகா தூக்கி அடிச்சு நேரா மேல போயிடுது பால், அழகா கேட்ச் அப்படியே ஓட்டாயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி லக் இருக்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்பர் 6. நம்பர் 7 லாஸ்ட் பிளேயர் இந்த மிடில் ஆர்டர் வந்து அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேல ட்ராப் பண்ண முடியாது, என்னோட லெவலில் கண்டிப்பா ஆடுவார் அவரு. அவர் ரொம்ப அண்டர் ரேட்டட். இப்போ நான் சாண்டர் சொன்ன மாதிரி, மிச்சல் சாண்டர் நியூசிலாண்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் அந்த லெவலில் கிடையாது. பட் இந்த ஷார்ட் இன்டர்நேஷனல் கேரியர் ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸ்லேயே எஸ் பீன் தெரபிக் ஓவரால் கிரிக்கெட், ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல. ஏன்னா அவரெல்லாம் டிராப்பே பண்ண முடியாது. வெரி வெரி ஹேண்டி வித் பேட், நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். வேர்ல்டு கப் ஃபைனல் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கிங் கோலி வந்து நின்று சூப்பரா ஆடி கொடுத்தாலும் கூட ஈக்குவலா அக்ஷர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். கிங் கோலியும் அக்ஷர் பட்டேல் சேர்ந்து தான் தேவர் ஏபிள் டு டேக் அஸ் டு த வின்னிங் டோட்டல். அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். போலிங்ல வந்து வெரி யூஸ்ஃபுல் போலர். 4 over 30 எதிர்பார்க்கலாம், 4-0-31 அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லு. தென் உங்களுக்கு வந்து ஃபீல்டிங்ல டெரிஃபிக் ஃபீல்டர். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜா நான் பாக்குறேன். ஸோ இதுல வந்து எனக்கு கவர் ஆயிடுது என்னன்னா, ஒரு பிக் ஹிட்டிங் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஒரு ஸ்பின் மர்டர் சிவம் தூபே, அப்புறம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அக்ஷர் பட்டேல் அண்ட் terrific Suryakumar Yadav. So it is a complete package for me. So 4, 5, 6, 7. Shreyas Iyer will be a big miss. Yes. Yeah, absolutely. Pranav, same middle orders and finishers are like finishers பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட ஸ்குவாட்ல வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தூபே அண்ட் அக்ஷர் பட்டேல், இவங்க தான் மிடில் ஆர்டர்ஸ்ல வருவாங்க. ஓகே, ஆதர்ஷ் திலக் வர்மா உங்க பிளேயிங் உண்டா மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ்ல? என்னோட இல்லை கண்டிப்பாக திலக் வர்மாலாம் இருக்காரு. என்னோட நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 வந்து திலக் வர்மா, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 வந்து சிவம் தூபே, நம்பர் 8 அக்ஷர் பட்டேல். ஃபார் நவ் இப்போதைக்கு எல்லாருக்கும் நான் குல்தீப் யாதவ் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க. பட் இந்த முதல் 4 மேட்ச் தேவை கிடையாது, அவர் யார் வேணுமோ ஆட வச்சுக்கிட்டோம். குல்தீப் யாதவ் ஃபைனல் ஸ்டேஜஸில் ஒருவேளை திரும்பிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே ஃப்ளாட் பிச்சர்ஸ் தான். ஃப்ளாட் பிச்சில் யார் போட்டாலும் அடி தான், அதுக்கு பேட்ஸ்மேனே எடுத்துகிட்டு போயிடும். இந்த மேட்ச்சு அந்த இடத்துல நீங்கள் இப்போ யாராவது ஒருத்தர் பதிலாக வேறு யாராவது பவுலர் எடுத்துருந்தீங்கன்னா மேட்சே போயிருக்கும். ஸோ ஐ ஃபீல் இந்தியா இந்த லைனை வச்சு ஒரு 8 பேட்ஸ்மேன் வச்சிருக்கலாம். இந்த அட்லீஸ்ட் இந்த 4 மேட்ச் டேர்னிங் விக்கெட்ஸ் இல்லாத வரைக்கும். இன்னைக்கு மேட்ச்லாம் என்ன லைட்டாக தான் டேர்ன் இருந்துச்சு, மீதெல்லாம் ஃப்ளாட் விக்கெட் தான் இன்னைக்குமே. இவங்க சரியா ஆடல. எஸ், என்னோட நம்பர் 4 தான். நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 திலக் வர்மா, 6 ஹர்திக் பாண்டியா, 7 தூபே, 8 அக்ஷர் பட்டேல். அதோட இதுல அக்ஷர் பட்டேல் வந்து நான் இஃப் அட் ஆல் விக்கெட் ஃபால்ஸ் இன்னைக்கு மாதிரி யூஎஸ்ஏ மேட்ச் மாதிரி ஆச்சுன்னா நான் வந்து மேல ஆட வச்சுப்பேன். ஆப்வியஸா 2 டவுனே ஆட வச்சுப்பேன் நான் அக்ஷர் பட்டேல. ஓகே, குட் ஒன். ராம், நீங்க வந்து யாரை ப்ரோமோட் பண்ண போறீங்க? ராம், உங்களை வந்து நான் வந்து லக்ஷ்மண் சொன்ன விதத்துல வந்து கொஞ்சம் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எங்க 2 பேருக்கும் ஒரு ஒண்டர் செலக்ஷன் ஒண்ணு இருக்கு. அவன் லக்ஷ்மண் சொன்னா ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி விட்டாங்க அப்படின்னு சொன்னான். நான் தான் இப்போ ஸ்குவாடை பத்தி பேசும்போது சொல்றேன்னு சொன்னேன். இந்த ஸ்குவாடை பத்தி பேசும்போது நான் சொல்றேன்னு சொன்னேன். நான் வந்து மிடில் ஆர்டருக்காக தான் அதை வச்சிருந்தேன். நான் இப்போ அதை பத்தி கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிடில் ஆர்டர் பிளேயர்ல தான் நான் தான் இந்த ஸ்குவாட்ல வந்து இப்போ வந்து இப்போதைக்கு இருக்கிற இதுல வந்து ரிக்வஸ்டிங் ஆட ஆக மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கா போயிட்டு என்னோட இப்போ ஸ்குவாடை பாருங்க. இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஹர்ஷித் ராணா வந்து ரூட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹர்ஷித் ராணா வந்து ரூட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல ரமணாவை கொண்டு வந்தேன் ஓப்பனிங் டீம்ல. அதான் அந்த மாதிரி இப்போ ஒரு என்னோட பிரம்மாஸ்திரத்தை இறங்குவேன்.
அந்த பிரம்மாஸ்திரம் யாருன்னா வேற நல்ல அதர் தான் வைபவ் சூரியவம்சி. அந்த பையன் என்ன அடி அடிக்கிறான் இதுக்கு லக்ஷ்மண் சொன்னா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ஓப்பனிங் போடுவேன் நானு. ஐ மீன் சாரி, ஸ்ரேயஸ் ஐயரை மிடில் ஆர்டர் ஆடுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இந்த டீம்ல இப்போ சிராஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அர்ஷித் ராணாவுக்கு பதிலாக சிராஜை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிராஜ் ஆடாம வாட் ஐ வில் டூ இஸ், அந்த 14 வயசு பையன் தில்லுக்கு கூட்டு ஆடுறா, கவலையே படுறது கிடையாது. போல கேட்டாங்க பத்தி ஃபைனல்ல பாத்துருப்பீங்க, ஃபைனல்ஸ்ல வந்து இது பண்ணிட்டு அவன் எப்படி அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தில்லுக்கு துட்டான பிளேயரை கொண்டு போயிட்டு நான் ஓப்பனிங்ல இறக்கி ஐ வில் தென் மேக் திலக் டு பிளே நம்பர் 5. அதான் ஆதர்ஸ் சொன்ன மாதிரி நான் சொல்றேன். நானும் நம்பர் 5 தான் ஆட போறேன், அந்த செக்மெண்ட் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னோட டாப் 5 அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ல இப்போதைக்கு அதை மாற்ற மாட்டாங்க. வைபவ் சூரியவம்சிக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குன்னுவாங்க, 14 வயசு தான் ஆகுது, இன்னும் வயசு இருக்கு, இன்னும் 16 17 18 கெட் இஸ் சான்சஸ் ஷுவர், டெஃபினட்டா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் இப்போ இந்த டீம்ல எல்லாம் இது பண்ணலாம் மாற்ற மாட்டாங்க. இப்போ இருக்கிற டீம்லயே நான் பிரசன்ட் டீம்லயே சொல்றேன், நானா தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நான் ஓபன் வித் அபிஷேக் அண்ட் வைபவ் சூரியவம்சி, அண்ட் தென் இஷாந்த் 3, ஸ்கை 4, திலக் 5, ஹர்திக் 6 அப்படி இருந்துருவோம். என்னோட ஹர்திக் 6, டூபே 7, அக்சர் 8. இந்த மாதிரி மிடில் ஆர்டர் இந்த மாதிரி டீமை கொண்டு போனா எனக்கு வந்து ஏதோ பெஸ்ட், அதான் ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, இப்போ டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்குவாட், பிரசன்ட் ஸ்குவாட் வந்து இப்போதைக்கு இல்லாதவங்களை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. வைபவ் சூரியவம்சி எல்லாம் வந்து அவ்வளவு வயசு இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. நோபடி வில் மேக் ஹிம் டு பிளே. அது வந்து அவுட் ஆஃப் செலக்ஷன் திக். சரி, இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சு பார்த்தோம்னா என்னோட மிடில் ஆர்டர் நான் ஆல்ரெடி டாப் 3 சொல்லிட்டேன். 4 will be ஸ்கை, நோ பிரைனர். ஸ்கை வந்து இப்போ வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு. இந்த பிளேயர் அதாவது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப், ஹோப்ஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த 2 சீரீஸ் முன்னாடி இப்போ வந்து திடீர்னு இயர்ஸ் பவுண்ட் இஸ் ரிதம் பேக், அந்த ஓல்டு பழைய சூர்யா மாதிரி ஆடுறாரு. ஸோ அதனால ஸ்கை அட் 4, நோ பிரைனர். தென் 5 வந்து இட் வில் பி ஹர்திக். லக்ஷ்மண் சொன்ன மாதிரி அவன் வேற ரேஞ்சில் ஆடிட்டு இருக்காரு. ஹர்திக் டிஃபரெண்ட் ஜோன்ல ஹர்திக் இஸ் பிளேயிங். இந்த கோலி வந்து ஒன் டேல எப்படி ஆடுறாரோ அந்த மாதிரி ஹர்திக் T20ல ஆடுறாரு. கோலி வந்து ஒன் டேல இதே மாதிரி லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான் வந்து டாப் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 பால்குள்ள 30-35 கோலி வந்து போயிடுவாரு. அந்த மாதிரி இப்போ வந்து ஹர்திக் வந்து ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே வந்து இது பண்ணி கிளீனா கனெக்ட் பண்றாரு. ஸோ அதனால ஹர்திக் 5, டூபே 6, and then அக்சர் 7. ஓகே, அக்சர் 7. ஆனா ஒண்ணு, இப்போ இருக்கிற டீம்ல இப்போ ஆன் தட் இன் திஸ் பிரசன்ட் ஸ்குவாட் நீ வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்குவாடை பத்தி பார்த்தா ஐ வில் பிளே ரிங்கு 7, அக்சர் இல்ல ரிங்கு 7, அக்சர் 8, இல்லைன்னா அக்சர் 7, ரிங்கு 8. அந்த மாதிரி நான் ஐ வில் பிளே இப்போ இருக்கிற டீம்ல சொல்றேன். பட் இன்னொன்னு ஜஸ்ட் டு ஆட் டு பாயிண்ட், வாஷிங்டன் சுந்தர் ஃபிட்டா வந்தாரு. இஃப் இஸ் brought back, வாஷிங்டன் சுந்தர் வந்து இஃப் இஸ் ஃபிட் அப்படின்னா ரிங்கு நாட் பிளே. இன்ஸ்டெட் ஆஃப் தட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெரைட்டி ஆஃப் போலர் கிடைக்கும் அப்படின்றதுனால, ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கும்ன்றதுனால ஐ வில் பிளே வாஷிங்டன் இன்ஸ்டெட் ஆஃப் ரிங். பட் நான் வந்து இந்த ஒரிஜினல் ஸ்குவாடை செலக்ட் பண்ணும்போது நான் ரிங்குக்கு பதிலாக ஐ வுட் ஹவ் கிவன் சான்ஸ். இந்த ஹர்ஷித் ராணா இன்ஜுரி ஆனவுடனே அந்த வைபவ் சூரியவம்சியோட நாக் ஃபைனல்ல 175 ஆடும் போதே தேர் இஸ் நோ, இதுக்கு மேல அவரு வந்து ப்ரூஃபே தேவையில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஐ வுட் ஹவ் brought him to the team straight away. நீ வந்து ஒரு பிரம்மாஸ்திரத்துல இறக்கணும்ப்பா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணிருக்கலாம். பட் எனிவே இல்ல அதான் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். வைபவ் சூரியவம்சி இன்னும் 15 ஆகல, மினிமம் ஏஜ் ஆடுறதுக்கே 15, 14 இயர்ஸ் தான் ஆகுது. 14 இயர்ஸ்ல ஆட வைக்க முடியாது, மினிமம் ஏஜே 15 தான் இன்டர்நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆடுறது இந்தியா அண்டர் 19, அதில் எப்படி அடிப்பார்? நம்ம இந்த ஐபிஎல் அட்லீஸ்ட் ஒரு சீசன் ஐபிஎல் ஆனால் தான் அவர் எடுக்க முடியும். நீங்கள் நீங்களும் கம்பீருக்கும் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரில, உங்களுக்கும் கம்பீருக்கும் இருக்கிற இதில் எந்த டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. ரவாடா ஓப்பனிங்கன்றீங்க, அதே மாதிரி இருக்கு உங்க 2 பேருக்கு சிங்க்கு, கம்பீருக்கும் ராம்க்கும்.
அது இல்லடா, Actually, ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நீ இது பண்ணிட்டு இறங்கலாம்னு சொல்றேன். எனக்கு இந்த ரூல் தெரியாது ஹானஸ்ட்லி. இந்த அதாவது என்ன சொல்றது, 15 பிளஸ் இருந்தாதான் ஆட முடியும். தென் இட் இஸ் ஃபைன். நான் வந்து ஜென்ரலா நான் சொன்னேன், ஜென்ரலா இது பண்ணி இந்த ரூல் தெரியாம நான் சொன்னேன். நவ் யுவர் பாயிண்ட் இஸ் கிளியர். இல்ல அவர் அந்த மாதிரி ரூல் இல்லைனாலுமே ஆட வச்சிருக்க கூடாதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைண்ணா, இதுதானே ஆடி இருக்காரு, எதுவுமே இல்லை. இந்தியா அண்டர்-19 ஆடி இருக்காரு, அவ்வளவுதான். அதை வச்சுலாம் ஆட வைக்க முடியாது. மேபி அவரை இந்தியா, ஏதாச்சும் இந்தியா அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குண்ணா, இவ்வளோ டேரக்டா. ஆனா அவர் அடிக்கிற ரன்னுக்கு ஆடலாம் இந்தியாவுக்கு. இப்போ ஆட முடியாது, இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாம். சச்சின் டெண்டுல்கருக்கு 16 இயர்ஸ்ல கொடுத்து பார்த்தாங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு 16 இயர்ஸ்ல கொடுத்து பார்த்து ஷைன். அண்ட் அவர் வந்து பேசினா அவரை பத்தியே ஒரு தனி வீடியோ போடலாம். சச்சின் டெண்டுல்கர் என்னால பண்ணிருக்காரு அப்படின்றத பத்தியே ஒரு தனி வீடியோ போடலாம். அந்த மாதிரி வைபவ் சூரியவம்சி இப்போ கரண்ட் ஃபார்ம்ல நான் சொல்றேன், கரண்டா இருக்கிற ஃபார்ம்ல வந்து நம்ம பார்த்தோம். ஐபிஎல்ல போன வருஷம் பார்த்தோம், கிழிச்சு கொடுத்துட்டாரு போட்டு. அதாவது எல்லா போலர்ஸும் அதிர்றது இல்லை அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே அபிஷேக்கை பார்த்தா இப்போ அப்படி பயப்படுறாங்க. அபிஷேக் வந்து டாப்ல இருக்கும்போது அபிஷேகா அப்படின்ட்டு இப்போ அப்படி பயப்படுறாங்க. இப்போ இஷான் கிஷன் வேற இருக்காரு. ஸோ இஷான் கிஷனா அப்படியா அப்படின்ட்டு இப்போ யோசிக்கிறாங்க. நான் இந்த டைம்ல பட் அப்கோர்ஸ் நீ இப்போ சொன்ன ரூல் அந்த 15 இயர்ஸ்ன்றது எனக்கு அந்த ரூல் தெரியாது. ஸோ அந்த வைபவா ஐயோ இவங்க 2 பேரும் இவங்க வந்தான் அந்த 14 வயசு பையன் அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. ஸோ அந்த ஃபேக்டர்னால நான் சொன்னேன். நவ் ஐ ஸ்டார்ட் கரெக்ட். ஸோ அது வந்து அந்த ஒரு ரீசன். இட் இஸ் a rare pick, பட் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம டீம் வர முடியாது. இப்ப இருக்கிற டீம் வச்சு பாத்தீங்கன்னா ஐ வந்து சூரியகுமார் யாதவ் at number 4, 5 ஹர்திக் பாண்டியா. பட் எனக்கு வந்து சிவம் துபே மேல ஸ்டில் ஐ டோன்ட் ஃபீல் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வர மாட்டேங்குது. அதனால ஐ வில் கோ வித் ரிங்கு சிங் at 6 and 7 at அக்ஷர் பட்டேல் and yeah 4 5 yes I 7 at அக்ஷர் பட்டேல். ஸ்வேதா சொன்ன பாயிண்ட் இப்போ நான் சொல்லிக்கிறேன். சிவம் டூபே பத்தி டவுட் பண்றாங்க. சிவம் டூபே வந்து நம்ம டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவம் டூபே ஒத்துக்கிறேன், பெரிய கன்சிஸ்டன்ட் பிளேயர்லாம் கிடையாது அவரு. ரிகார்டிங் இஸ் கன்சிஸ்டன்சி அவர் வந்து ஒன்றும் பெரிய கன்சிஸ்டன்ட் பிளேயர்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அவர் இது வரைக்கும் பார்த்தோன்னா அடிச்சது 2-3 நாக்கு தான். அந்த 2-3 நாக்குமே ரொம்ப மஸ்ட் வின் நாக் ஆகும். அடிக்கிறது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அடிப்பாரு. இப்போ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அக்ஷர் பட்டேலை பத்தி லக்ஷ்மண் சொல்லலாம். பிரில்லியன்ட் நாக். கிங் கோலியோட சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு, பிரமாதமா ஆடினாரு. எஸ், அக்ஷர் பட்டேல் சூப்பரா ஆடினாரு, ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹிம். ஈக்குவலி சிவம் டூபே ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் ஃபினிஷிங்ல. தம்மையா நான் சிவம் டூபே பத்தி மட்டும் தான் பேசுறேன். சிவம் டூபே கான்ட்ரிபியூட்டட். ஏசியா கப் ஃபைனல்ல பாகிஸ்தான் ஆர் சோ க்ளோஸ் டு வின்னிங். அந்த திலக்கோட கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தாங்களா, அந்த நேரத்துல திலக்கோட பேர் என்ன, சிவம் டூபே கேமே மாத்தி விட்டாரு. 6 சாமி, 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. அடிக்கிறது ஒரு ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் அடிச்சா. அதுவும் ப்ரெஷர் மேட்ச்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு நாக் ஆகும் அவர் அடிக்கிறது. ஸோ அதனால ஆனா எனக்கு ஐ அக்செப்ட் யுவர் பாயிண்ட். வாட் எனக்கு ஸ்டில் ஐ டோன்ட் எனக்கு வந்து அபிஷேக் சர்மாவாலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஹவு கம் சிவம் துபே? ஸோ ஐ டோன்ட் ஹவ் பிலீவ் இன் சிவம் துபே. I will go with Rinku Singh and at Akshar Patel is at number 7. நான் ரூபி ஆட மாட்டேன். ஓகே. So this is my all-rounders and middle orders. So இதான் எங்களோட middle orders and all-rounders. இந்த all-rounders பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவை வந்து ஃபினிஷிங் லைன்ல இருந்து above 200 par அதில் எடுத்துட்டு போக முடியுமா? யார் எடுத்துட்டு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஸ்குவாட்ல யார் இருப்பாங்க? ரிங்குவா, சிவம் துபேவா, இல்ல லைக் சுந்தர், யார் வருவாங்க? டூ டெல் அஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ். யார் உங்களோட குட் மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபினிஷிங் ஆர்டர்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். We grow together, we evolve together. Let's speak the cricket the honest way. Thank you so much.